ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 அவர் சொல்றாரு, படிங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர் சொல்றாரு, பிதாவினிடத்தில் வரணும் அப்படின்னா என்னை இல்லாமல் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஆண்டவராகிய தேவன் மோசேயை தன் மண்டைக்கு வர சொல்கிறார். மோசே அவரோட முகத்தை பார்க்கும்படி ஆசைப்படுறான். அப்போ சொல்ல, நீ என்ன பண்ணுவ, நேராக பார்க்க முடியாது, நீ பார்த்தானா என்ன ஆகிடுவே, செத்துருவே, மரித்து விடுவாய். ஆனால் என் அண்டையில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வாங்கிறார். என் அண்டையில் அது என்ன இடம்னா கண்மலை வெடிப்பு. என்ன இடங்க அது? கண்மலை வெடிப்பு. அங்கே வா, அங்கே நீ என்ன பார்க்கலான்னு. அந்த கண்மலை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. தேவனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை, சிருஷ்டிகரை எப்படி பார்க்க முடியும்னா இயேசுவின் வழியாக தான் பார்க்க முடியுமே வழிய வேறொரு வழியாக பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் அது ரெவலேஷன், ஏற்கனவே கொடுத்த வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம், தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்களை, தேவன் கொடுத்த மறைமுகமான தீர்க்க தரிசனம் அதுவும் ஒன்று. அப்போ கண்மலையிலிருந்து என்னை பார்க்கலாம். அதாவது என்ன சொல்ல வர்றார், கிறிஸ்துவுக்குள்ளிருந்து என்னை நீ சந்திக்கலாம். நீ டைரக்டாக என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய மகிமை பெரியது, என்னுடைய வல்லமை பெரியது, அவைகளை நீ நிலைநிற்கவே முடியாது. மோசே பிதாவாகிய தேவனுடைய பின்புறத்தை கண்டான். பின்புறத்தை பார்த்ததுக்கு அவன் முகத்தையே யாரும் பார்க்க முடியல. பின் சாயலை வெளிச்சமாக மகிமையாக காண்பிக்கிறார். அந்த பின்புறத்தை பார்த்த உடனே அவன் அந்த மகிமையை பார்த்துட்டு போனால் மக்கள் பயப்படுறாங்க, அலறாங்க. ஏன்னா இவனுடைய முகம் பிரகாசித்தது. அதனால் மக்கள் சொல்கிறாங்க, உங்களை நேராக எங்களால் பார்க்க முடியல, நீங்கள் முக்காடு போட்டுக்குங்க. மோசே அதனால தான் ஷால் போட்டு மக்களிடத்தில் பேசும்போது முகத்தை மூடிக்கொண்டு பேசினான். ஹல்லேலூயா. மக்கள் போடுறதுக்கு கூட மறுபடியும் எடுத்து விட்டுக்குவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கண்ட நாம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கண்ட நாம் முக்காடிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியாகவே ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா.